பியூட்டிஃபுல் ஃபீல் சார். நான் மாமனிதன் ஒரு படம் ஷூட்டுக்காக வந்தபோது தான் சார், நான் வந்து அப்போ தான் 96 வந்ததுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் 2018 வந்தது 96. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோட்டக்கலுக்கு வந்து ஒரு 10 days வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தேன். சும்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். அப்போது ஈவினிங்காக அந்த பக்கம் மலப்புரம் சைடு வாக்கிங்லாம், மலப்புரம் தான் இல்லை அது இருக்கிற இடம், கோழிக்கோடு இங்கே இருக்குதில்ல. ஸோ அங்கே ஈவினிங்லாம் வாக்கிங் போவோம். அப்போது வந்து விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நாங்கள் நைட்டு சாயந்தரமானா வாக்கிங் போயிடுவோம். அப்படியே நானும் வாக்கிங் போயிருக்கோம், கோயிலுக்குலாம் போயிருக்கோம். அப்போது அதுக்கப்புறம் 96 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் மாமனிதன் ஷூட்டுக்காக வந்தபோது நான் நினச்சேன் அதே போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பட்டு அவ்வளோ லவ் நானே எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் அலப்பியில் ஷூட் பண்ணோம், அங்கேயும் அவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அது இப்போ வரும்போது என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச இடத்துக்கு வரோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வரோங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நான் அது ரொம்ப ஷாக்கான நேரம் வந்து 2019 நான் வந்தபோது, 2019 ஜனவரி கிட்ட வந்தேன் நினைக்கிறேன். ஜனவரி பிப்ரவரி கிட்ட வந்தேன் நான். சார், நான் ரொம்ப தொடர்ந்து கம்ப்ளீட்டாக நான் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன் சார். அப்பப்போ எழுதுவேன், பிரேக் எடுத்துப்பேன், ரைட்டர் பிளாக்ஸ் மாதிரி எதை மாட்டோம், விட்டு போயிடுவேன், மறுபடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், திருப்பி ஏதாவது தோணுச்சுன்னா வந்து எழுதுவேன். அந்த மாதிரி கன்யூஸாக எழுத மாட்டேன் சார். இந்த வெர்ஷனோட லாக் பண்ணுறதுல இல்லை சார். ப்ரொடியூசர் வந்து இது 2வது வெர்ஷன் போகும்போது ஷூட் போகலான்னு சொன்னார். டைம் இருந்தது, கோவிட் வந்துட்டு இருந்ததுனால நான் பாட்டுக்கு எழுதிட்டே இருந்தேன். சப்போஸ் சார் ஓகே, இன்கேஸ் வந்து அவர் இன்னும் டைம் கொடுத்தா இன்னொரு வெர்ஷன் போயிருப்பேன். அது வேற ஒரு படமாக வந்திருக்கலாம், இதோட பெட்டராக இருக்கலாம், அது தெரியாது. ஸோ டைம் இருந்தால் எழுதுதான், அவ்வளோதான் சார் மேட்ரு. 5 years and 14 version. 5 to 6. சார், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கும். என்னோட ஏர்லியர் ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். வேணும்னே வாண்டடாக எதுவும் பண்ண மாட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ண நான் ஆன்லைன் பண்ண ஆசைப்படுவேன். சப்போஸ் அந்த ஹோல் ஸ்கிரிப்டில் கூட டிமாண்ட் இல்லைன்னா நான் சீன்லேயாவது ஏதாச்சும் ஃபில் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது இதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆன்லைனில் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஃபோர்ஸ்டாக எதுவும் நான் ஆன்லைனாக வைக்க மாட்டேன் சார். ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்குது. அதனால ஸோ நான் அந்த 2 லேயர் ப்ரமைஸ் கிரியேட் ஆகி சப்ளாட் ரெடி பண்ணும்போது நமக்கு இது நான் ஆன்லைனாக பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட் வந்துடும். எதுவுமே ஃபோர்ஸை வச்சு அது ஒர்க் அவுட் ஆகாதில்ல. யா